ஆமலா நெல்லி ஹேர் ஆயில் வழங்கும் ஒரு கை ஓசை. இது விதி இல்லமா, சதி. என்னம்மா சொல்ற? சொல்லுங்க பிரேம். பரவாயில்லையே, என் பேரை கூட ஞாபகம் வச்சிருக்கீங்க. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? உங்களை மறக்க முடியுமா? அத்தை, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். இந்த மாத்திரை போட்டுக்கோங்க. இந்தம்மா. யாருன்னு பாரு லட்சுமி. ஏன் ரெண்டு பேரும் அங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. பாட்டி, எப்படி இருக்கீங்க பாட்டி? ஏதோ இருக்கேம்மா. உங்களுக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு இப்பதான் வழி தெரிஞ்சதா? சரி வாங்க. உட்காருங்க. நிக்கிதா, நவ்யா தான் சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம அங்க போயிட்டா. உனக்கு என்னமா ஆச்சு? நீ எதுக்கு உங்க அப்பாவை தேடி போன? நீ பண்ண காரியத்தினாலதான் உன் அம்மா இப்ப ஜெயில இருக்கா. நான் என்ன பாட்டி தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணியா? அப்பா கிட்ட போறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனல, அத படிச்சுட்டு தான் உங்க அம்மா உன்னை தேடி போனா. வசந்தி இங்கே இருந்திருந்தா இப்ப ஜெயில போய் உட்கார வேண்டிய அவசியம் வந்திருக்காது. பாட்டி, பாட்டி, அத்தை, பாட்டி யார் வந்திருக்காங்க? பாட்டி யார் வந்திருக்காங்க? அம்மாவா? நானும் நவ்யாவும் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். நீங்களா? நான் அம்மா வந்துட்டாங்களோன்னு நினைச்சேன். நவீன், டேய் நவீன், நாங்க உன்னை பார்த்து பேசிட்டு போலாம் தானே வந்தோம். என்கிட்ட பேச என்ன இருக்கு? என்ன எதுக்கு நீங்க பார்க்கணும்? ஏன்டா இப்படி பேசுற? உன்னை பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல. அப்பா ஏற்கனவே அம்மாவை அழ வச்சுட்டாரு. அம்மா மனசுல அந்த வருத்தம் இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் அம்மாவை அழ வச்சிட்டீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்ல. அம்மாவை நீங்க மறந்துட்டீங்க. அம்மா நமக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க. நல்லா கேளுடா. இது ரெண்டுத்துக்கும் உரைக்கிற மாதிரி. சின்ன பையன் உனக்கு இருக்கிற புத்தி கூட இவளுங்களுக்கு இல்லாம போயிடுச்சே. பாட்டி, அம்மா தான் இப்ப ஜெயிலுக்கு போயிட்டாங்கல்ல. அம்மாவுக்கு அப்புறம் அப்பா தானே எல்லாம். அப்பாவை நம்பி தானே நாங்க போக முடியும். வாய முடி. உங்க அம்மா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நீ உங்க அப்பாவை தேடி போயிட்ட. நீ பேசாத. நிக்கிதா, உனக்கு என்னமா ஆச்சு? நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. அத்தை, நாங்க அம்மாவை விட்டுட்டு போல, அப்பா கூட அம்மாவை சேர்க்கணும்னு தான் போனோம். இல்லம்மா, நீ பண்ணது தப்புதா. நடந்த எல்லா தப்புக்கும் நீதான் காரணம். நவ்யா போனப்ப கூட வசந்தி அந்த அளவுக்கு விரக்தி ஆகல. ஆனா நீ போனதுனாலதான் அவ மனசு உடைஞ்சு போயிட்டா. உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் அம்மாவை தாங்கி பிடிச்சிருக்கணுமா? அப்படி பண்ணிருந்தீங்கன்னா வசந்திக்கு ஒரு பக்கமாவது நிம்மதி இருந்திருக்கும். கர்ணனை எல்லாரும் சேர்ந்து கொன்ன மாதிரி உங்க அம்மாவை எல்லாரும் சேர்ந்து காயப்படுத்திட்டீங்களேம்மா. டே நவீன், அம்மா அப்பா ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்கணும் தானே நாங்க அப்பா கிட்ட போயிருக்கோம். எல்லாருமே சண்டை போட்டுட்டு அப்பா கிட்ட பேசாம இருந்தா அப்புறம் அவருக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லாம போயிடும்டா. நீயாவது எங்களை புரிஞ்சுக்கோடா. அம்மா கிட்ட சொல்லிட்டு தானே போயிருக்கணும். அப்படி அம்மா கிட்ட சொல்லிருந்தா அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. அம்மாவோட பிடிவாதம் உனக்கு தெரியாதுடா. அம்மாவை பத்தி திரும்ப திரும்ப தப்பா சொல்லாத. அன்னைக்கு ஜெயில அம்மா என்ன பார்த்து எப்படி எழுதுங்க தெரியுமா?
நீ எங்களோட வந்துடுறா. நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்பா கிட்ட பேசி அம்மாவை வெளியே கொண்டு வர ஏற்பாடு பண்ணுவோம். நான் வரமாட்டேன். அம்மா பாட்டி வீட்ல தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அம்மா பேச்ச மீற மாட்டேன். ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? நீ வந்தா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நானு, நிக்கிதா, அப்பா எல்லாரும் இப்ப நம்ம வீட்ல தான்டா இருக்கோம். நீங்களாம் இருக்கீங்க, அம்மா இருக்காங்களா? எனக்கு அம்மா தான் வேணும். அப்பாவுக்கு நம்ம மேல அக்கறை இருந்திருந்தா நம்மளெல்லாம் விட்டுட்டு அவரு போயிருக்க கூடாதுல. உங்களுக்கு அப்பா தான் பெருசுன்னா நீங்க போங்க, நான் வரமாட்டேன். நவீன் பேசுனதை கேட்டீங்கல்ல? அவனுக்கு தான் உங்க அம்மா படுற கஷ்டம் தெரிஞ்சிருக்கு. பேசாம நீங்களும் இங்கேயே வந்துருங்கம்மா. நீங்க இங்க வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சா அந்த சந்தோஷமாவது உங்க அம்மாவுக்கு கிடைக்கும். நிக்கிதா, வா நம்ம கிளம்பலாம். அப்பா நம்மள தேடிட்டு இருப்பாரு. ஹேய், சும்மா உங்க அப்பா புராணத்தை பாடிட்டு இருக்காத. பேசாம 2 பேரும் இங்கே இருங்க. அத்தை, அவங்க போகட்டும். நிக்கிதா, உங்க 2 பேருக்கும் அம்மா மேல உண்மையான அன்பு இருந்தா அப்பா கிட்ட சொல்லி அம்மாவை வெளியே கொண்டு வாங்க. நிக்கிதா, டைம் ஆச்சு, வா நம்ம கிளம்பலாம். அப்பா நம்மள தேட ஆரம்பிச்சிருப்பாரு, வா. நாங்க வரோம் பாட்டி, வரோம் அத்தை. சொர்ணா, சொர்ணா இருக்காங்களா? நீங்க நான் சேதுபதி. ஓ, சொர்ணாவுடைய அண்ணன் தானே நீங்க? சொர்ணா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. உங்க ஊர் கூட உடுமலைப்பேட்டை பக்கத்துல ஒரு கிராமம். சொன்னா நான் தான் மறந்துட்டேன். வாங்க வாங்க, உள்ள வாங்க. சொர்ணா, யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. சொன்னாவே ஒரு தண்டச்சோறு, இதுல உடன்பரப்பு வேறயா? குடும்பமே ஒரு மாதிரியா தான் இருக்கு. இதோ வர. அண்ணா, என்ன திடீர்னு வாண்ண, எப்படின்னு இருக்க? எனக்கு என்னம்மா, சேதுபதிங்கிற பேருக்கு ஏத்தாப்புல ராஜா மாதிரி இருக்கேன். அண்ணி முரளிலாம் நல்லா இருக்காங்களா? முரளி நல்லா இருக்கான். உங்க அண்ணி முத்தழகி எந்த காலத்துல சௌக்கியமா இருந்திருக்கா? நித்திய சீக்காளி தானே அவ. சரி, அது போகட்டும். உனக்கு இந்த அண்ணன் ஞாபகம் இருக்கா இல்லையா? என்னன்னு எப்படி சொல்லிட்ட? கூட பிறந்த பிறப்புன்னு சொல்லிக்க நீ ஒருத்தன் தானே இருக்க. உன்னை மறக்க முடியுமாண்ண? அண்ணனுக்கு அண்ணனா, அப்பாவுக்கு அப்பாவா இருந்து நீ தானே என்ன பாத்துக்கிட்ட. ஒரே ரத்தம்னு. உனக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு நினைப்பு இருந்திருந்தா இத்தனை வருஷம் கழிச்சு நேரா ஏன் வீட்டுக்குள்ள வந்திருக்கணும்? அண்ணே, ஒரு நிமிஷம் இரு. கீதா, நீ போய் அண்ணனுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. கொண்டு வரேன். அண்ணா, என் கடந்த கால வாழ்க்கை பத்தி இங்க இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது. நான் இத்தனை நாள் ஜெயில இருந்த விஷயமும் புரியுதுமா. ஆனா நீ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக போறேன்னு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேனம்மா. நீ ஜெயில இருக்கும்போது தான் உன்னை வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்ட. நீ வெளியே வரும்போதாவது நான் வந்து பார்த்திருப்பேனே. விஷயம் தெரிஞ்சு நானே உன்னை பார்க்க வந்திருக்கேன். அவ்வளவுதான், நம்ம உறவு இல்ல. இல்லைண்ணா, அப்படிலாம் இல்ல. அது இந்த குடி. பேசிட்டு இருங்க. சொன்னா ஒரு நிமிஷம் வெளியில வா. என்னம்மா வீடு இது? நம்ம மாட்டுக்கோட்டா கூட இதை விட பெருசா இருக்குமா? என் கூட பிறந்த பொறப்பு இருக்க வேண்டிய வீடாமா இது?
நீ இருந்த இருப்பு என்ன, வாழ்ந்த வாழ்க்கை என்ன, இங்க வந்து இப்படி எல்லாம் என் தலையெழுத்துன. இதுக்குதான் நான் உன்னை ஜெயில வந்து என்ன பார்க்க வேண்டாம்னு சொன்னேன். இதுக்கே இப்படி மனசு கஷ்டப்படுறியே, அங்க வந்து என்ன பார்த்திருந்தனா? என்னமோமா, நீ வாழும்போது உன்னை நான் பார்த்தது. உங்க அண்ணன் பணம் காசு ஆள் பலன்னு சகல சௌரியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கமா. நான் இருக்கும்போது நீ இங்க இருந்து கஷ்டப்படணுமா? கிளம்புமா, இப்பயே கிளம்பு என் கூட. நம்ம குடும்பத்தோட ராஜகுமாரிமா நீ. உன்னை இப்படிலாம் பாக்குறதுக்கு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இல்லனா நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு நான் எங்கேயும் வர முடியாது. சரிம்மா, உன் இஷ்டப்படியே செய்ய. உன் புடிவாத கூட தான் எனக்கு தெரியுமே. ஆனா உனக்கு எப்ப தோணுதோ அடுத்த நிமிஷமே நீ நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். இல்லனா ஒரு போன் பண்ணு, நான் வந்து உன்னை கூப்பிட்டு போறேன். சந்தோஷம்னா சரி. முரளி இப்ப என்ன பண்றான்? விவசாயத்தெல்லாம் பாத்துக்கிறானா? அவன் எங்கம்மா, சும்மா வெட்டியா தான் ஊரை சுத்திட்டு இருக்கான். உங்க அன்னைக்கு எவ்வளோ செலவு பண்ணி பார்த்துட்டேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்பவும் படுத்த படுக்கையா தான் கிடக்கா. முரளிக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடலாம்ல? அதுக்கு முயற்சி பண்ணமா, படுத்த படுக்கையா மாமையாகாரி கிடக்குறா. நம்ம பொண்ணு தானே எல்லாத்தையும் எடுத்து கட்டி செய்யணும்னு வந்த விதத்துல பயந்து ஓடிடுறாங்கம்மா. ஏன்னா அண்ணிய பாத்துக்கிறதுக்கு வேலைக்கு ஒரு ஆள் போட்டுக்க வேண்டியதுதானே? நிறைய பேரை வேலைக்கு வச்சு பார்த்தாச்சுமா. அவங்களுக்கு கை நிறைய சம்பளத்தை கொடுத்தாலும் தாக்கு பிடிக்க முடியாம ஓடிடுறாங்க. இப்பெல்லாம் வேலைக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. அதுவும் இதை போல வேலைக்கெல்லாம் யாரு வர்றாங்கடா? உன் அன்னைக்கு தினமும் உடம்ப தொடச்சிட்டு சுத்தப்படுத்தி பவுடர் அடிச்சிடணும். வர்றவங்க இதெல்லாம் அருவருப்பா நினைக்கிறாங்கம்மா. வீட்டோட இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லாதாம்மா இருக்கும். எப்படிப்பட்ட பொண்ணு எதிர்பார்க்கறேன்னு? வயசானவங்க ஒத்து வர மாட்டாங்கம்மா. நடுத்தர வயசா போட்டா ஓடி போயிடுறாங்க. ஒரு 10-15 வயசு பொண்ணா இருந்தா சாப்பாடை போட்டு கழுத வீட்டோட கடன்னு விட்டுடலாம். நீ எதிர்பார்க்கிற வயசுல நான் ஒரு பொண்ணை அனுப்பி வைக்கிறேன். 2 வருஷம் நீ அவளை அங்கேயே வச்சுக்கோ. நடுல ஊருக்கு அனுப்பிச்சிடாத. கொத்தடிமை மாதிரி அவளை நடத்த. யாருமா அந்த பொண்ணு? நான் பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கனே, அந்த குடும்பத்தை சேர்ந்தவன். புரியுதுமா, நீ அந்த பொண்ணை அனுப்பி வை, மத்ததை நான் பாத்துக்கிறேன். உன்னை ஜெயிலுக்கு அனுப்பினவங்களை பழி வாங்கன்னு நானே துடிச்சிக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் நீயே பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால நான் அமைதியா இருந்துட்டேன். பரவாயில்ல, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிண்ணே, கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணு உன் வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறேன். அண்ணிய பாத்துக்கிறதுக்கு அவளை மாதிரி ஒரு அடிமை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரிம்மா, நான் புறப்படுறேன். சொல்லுமா. மாயா, நான் அர்ஜென்ட்டா வசந்தியோட 2 பசங்களையும் பார்க்கறேன். எதுக்குமா? விஷயம் இருக்கு, நீ உடனே ஏற்பாடு பண்ண. சரிம்மா. பாலுவும் அவங்க பசங்களும் அவங்க வீட்ல தான் இருக்காங்க. நாளைக்கு அவங்க 3 பேரையும் உன் வீட்டுக்கு லஞ்சுக்கு வர சொல்ல. நான் அங்க வந்து அந்த பொண்ணுங்களை பார்க்கறேன். சரிம்மா, நான் அரேஞ்ச் பண்றேன். ரொம்ப அவசரம், லேட் பண்ணக்கூடாது. இது நாளைக்கே நடக்கணும், ஓகே? சரிம்மா. நிகிதா, நவ்யா சாப்பிடுவாங்க. மா, சாப்பிட வாங்கம்மா. எங்களுக்கு ஒன்றும் வேணாம்ப்பா. ஏன், பசிக்கலையா? இல்லப்பா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. என்னடா சொல்லும்? ஏன், என்னாச்சு? அப்பா, நாங்க நவீன பார்க்க குமரன் மாமா வீட்டுக்கு. அப்பா, நாங்க நவீன பார்க்க குமரன் மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்பா. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. உங்களுக்கு நவீன பார்க்க ஆசையா இருந்தா நானே கொண்டு போய் விட்டுருப்பேனே. ஸ்கூல் விட்டு வரும்போது அப்படியே போய் பார்த்துட்டு வந்தோம்ப்பா. தப்புமா.
ஊர் ரொம்ப கெட்டு கிடக்கு. நீங்க 2 பேரும் தனியா போனது தப்பு. இன்னொரு தடவை அப்படி ஒரு தப்பு பண்ணாதீங்க. நீ ஸ்கூல்ல இருந்து தனியா வரும்போது தானே ரவுடிங்க உங்ககிட்ட கலாட்ட பண்ணாங்க. அன்னைக்கு நான் சரியான நேரத்துல வந்ததுனால உன்னை காப்பாத்த முடிஞ்சது. எல்லா நேரமும் அப்படி நடக்குமாமா? அந்த ரவுடிங்க குத்துன பாட்டில் இன்னும் கொஞ்சம் ஆழமா என் வயித்துல இறங்கியிருந்தா இப்ப நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அப்பா சாரிப்பா. அப்பா நவீன் பாவம்பா, அம்மாவை நினைச்சு ரொம்ப அழுகுறான். ஆமாப்பா, போனதும் அவன் எங்க கிட்ட பேச கூட இல்ல. அம்மாவுக்கு நம்ம யாருமே உதவி பண்ணாம போயிட்டோம்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணான்ப்பா. அவன் குமர வீட்டுல இருக்காமா. அம்மாவை வெளியே கொண்டு வர மாயா ஆண்டியும் நானும் எவ்வளவோ ட்ரை பண்றோம். நீங்க இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது. பாவம் நவீனுக்கு எப்படி தெரியுமா? அவனை நினைச்சுதான் நீங்க சாப்பாடு வேணான்னு சொல்றீங்களா? இல்லப்பா, அம்மாவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குப்பா. அதுவும் நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எப்பவும் அம்மா நினைப்பாவே இருக்குப்பா. நவீன் சொன்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணாலும் அம்மா இன்னும் வரலையேப்பா. பாவம், அவங்க இன்னும் ஜெயில இருந்து கஷ்டப்படுறாங்க. புரியுதுமா. எனக்கு மட்டும் வருத்தம் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்க அம்மா கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போயிருக்கா. சாதாரணமா ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டமா. அதையும் மீறி மாயாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அம்மா வெளியே வந்துருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சொல்லு மாயா. பாலு, ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு நிக்கிதாவும் நவ்யாவும் கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்துருங்க. எதுக்கு மாயா? என் ஃப்ரெண்டோட அம்மா வந்திருக்காங்கல்ல, அவங்க உங்க குழந்தைங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க எதுக்கு மாயா பார்க்கணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நிக்கிதா நவ்யாவோட நாளைக்கு நீங்க என் வீட்டுக்கு சாப்பிட வரீங்க. ஓகேவா? ஆ. வச்சிடுறேன். மாயா தாம்மா பேசினாங்க. அம்மாவை ஜாமீன்ல வெளியே கொண்டு வர எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாங்களாமா. இந்த விஷயத்துல மாயா ஃப்ரெண்டோட அம்மா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்களாம். அவங்க உங்க 2 பேரையும் பார்க்கணும்னு சொன்னாங்களாம். அதனால நாளைக்கு நம்ம 3 பேரும் மாயா ஆண்டி வீட்டுக்கு சாப்பிட போறோம். ம்? அப்பனா அம்மா சீக்கிரமா வந்துருவாங்களாப்பா? கண்டிப்பாமா. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? வாங்க வாங்க சாப்பிடலாம். வாங்க வாங்கம்மா. என்னாச்சு வசந்தி? நேத்துல இருந்து நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ எதையோ மனசுல நினைச்சிட்டு இருக்க. நேத்து என் அம்மாவும் என் பையன் நவீனும் வந்திருந்தாங்க. பாவம், நவீன் ரொம்ப அழுதுட்டான். அவனுக்கு நான் வாழ்க்கையில பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். என்னாலதான் அவனுக்கு பார்வையே போச்சு. எந்த தாயும் செய்யக்கூடாத கொடுமைய நான் அவனுக்கு செஞ்சுட்டேன். உன் சூழ்நிலை அப்படி இருந்திருக்கு. நல்ல தங்கால் தன்னோட குழந்தைங்களை கிணத்துல தூக்கி போட்டது கொலவெறியில இல்ல, பிள்ளைங்க மேல இருக்கிற பாசத்துல. அதிகமான பகையும் அதிகமான பாசமும் யோசிக்க வைக்காத. இப்போ மெடிக்கல்ல எவ்வளவு முன்னேறிடுச்சு. உன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நவீனுக்கு கண் பார்வை வந்துடும். உன் பிள்ளைங்களை பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. அடுத்த தடவை வந்தா சொல்லு, நானும் விசிட்டர் சரியாக்கு வந்து பாக்குறேன். வசந்தி, உன்னை பார்க்க லாயர் வித்யா வந்திருக்காங்க. லாயரா? நான் எந்த லாயரையும் வர சொல்லலையே. உன்னதான் பார்க்கணும்னு வந்திருக்காங்க. கூடவே பிரேம்னு ஒருத்தர் வந்திருக்காரு. பிரேமும் கூட வந்திருக்காரா? ஆமா, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா போலாம். வா வசந்தி, உன்னை பார்க்க தான் வந்திருக்கோம். இவங்க லாயர் வித்யா.
இவங்களோட சீனியர் லாயர் தான் நம்ம கம்பெனி கேஸ்லாம் டீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த கேஸ்ல உன்னை ஜாமீன்ல எடுக்க வித்யா தனிப்பட்ட முறையில ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிரேம் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. இவரோட அம்மாவும் உங்களை எப்படியாவது ஜாமீன்ல எடுக்கணும்னு என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அம்மா எப்படி இருக்காங்க பிரேம்? நல்லா இருக்காங்க வசந்தி. அன்னைக்கு நம்ம ஆபீஸ் கேஸ் விஷயமா நாங்க 2 பேரும் கோர்ட்டுக்கு போகும்போது எங்க வீட்டுக்கு போனோம். அப்போ அம்மா தான் உன்னை எப்படியாவது ஜாமீன்ல எடுக்கணும்னு வித்யா கிட்ட ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க. அம்மாக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க. பிரேமோட அம்மாக்கு என் மேல ரொம்ப பாசம். எப்பவும் நான் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த கேஸ் விஷயமா எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் தேவைப்படுது. இப்போதைக்கு நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். கொலை நடந்த வீட்டுக்கு நீங்க எத்தனை மணிக்கு போனீங்க? எத்தனை மணிக்கு அங்கிருந்து திரும்பி வந்தீங்க? நீங்க அங்க போனதுக்கான காரணம் என்ன? இதான் நடந்துச்சு.